ஒரு அழகான காட்டுல மீனுவும் மீனோட கணவர் சோமுவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 ஜோடி குருவிகளும் ரொம்பவே சந்தோஷமா காட்டுல சுத்தி திரிவாங்க. இந்த மாதிரி சந்தோஷமா தங்களோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த 2 குருவிங்களுக்கும் ஒரு சின்ன கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது. அது என்னன்னா, 2 குருவிங்களும் சீக்கிரமா தங்களோட வீட்டுக்கு ஒரு சின்ன குருவி வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் காலையில அந்த 2 குருவியும் ஆசைப்படி மீனு குருவி தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை விட்டது. இதை பார்த்த மீனு குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த விஷயத்த தன்னோட கணவர்கிட்ட சொல்லணும்னு தன்னோட கணவர் வர்றது வரைக்கும் காத்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே மீனு குருவியோட கணவர் உணவுகளை தேடிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. சோமு, இங்க பாத்தீங்களா, நம்ம 2 பேரோட ஆசைப்படி ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன குருவி வரப்போகுது. ஆமா, நம்மளோட குழந்தை யார மாதிரி இருக்க போகுது சொல்லுங்க. அடடா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனு. இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா இந்த குழந்தை ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். மீனு, உனக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி நான் சொல்றேன். நான் ஒரு 7 நாளைக்கு வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியிருக்கு. வெளியூர் போயிட்டு திரும்பி வரப்போ உனக்கு பிடிச்ச நிறைய பொருட்களை நான் வாங்கிட்டு வரேன். சரி சோமு, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. அநேகமா நீங்க வரத்துக்குள்ள நம்ம முட்டையிலிருந்து குழந்தை வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 பறவைகளும் பேசிக்கிட்டாங்க. சோமுவும் வேலை விஷயமா வெளியூர் கிளம்பி போச்சு. இனிமே நான் என்னோட முட்டையை அடக்காக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் என்னோட குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கும். சோமு வேற ஊர்ல இல்ல. இப்பவே போய் சாப்பாடுகளை சாப்பிட்டு வந்தாதான் ரொம்ப நாள் அடக்காக்க முடியும் அப்படின்னு சொன்ன மீனு குருவியும் உணவு தேடி காட்டுக்கு போச்சு. அந்த சமயத்துல ஒரு பெரிய பாம்பு ரொம்பவே கஷ்டத்தோட மெதுவா ஊர்ந்து காட்டுக்குள்ள வந்துச்சு. காட்டுக்குள்ள வந்த பாம்புக்கு மீனு குருவியோட வீடு கண்ணில் தென்பட்டுச்சு. பாம்பு மெதுவா நடந்து மீனு குருவியோட வீட்டுக்குள்ள போச்சு. மீனு குருவியோட வீட்டுக்குள்ள போய் முட்டையை பார்த்த பாம்புக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் முட்டையை விடுறதுக்கு இதுதான் சரியான இடம். எனக்கு இப்போ உடல்நிலை வேற சரியில்லை. முட்டையை இட்டுட்டு என்னால உணவு சாப்பிடாம ரொம்ப நாள் அடக்காக்க முடியாது. இந்த பறவையோட வீட்டுல நான் முட்டையை இட்டுட்டா என்னோட முட்டை ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். உடல்நிலை சரியானதும் மறுபடியும் என்னோட முட்டையை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன பாம்பு மீனு குருவியோட கூப்பிலேயே தன்னோட முட்டையை விட்டுடுச்சு. முட்டையை விட்டுட்டு மீனு குருவியோட வீட்டுல இருந்து கிளம்பிடுச்சு. அங்கிருந்து கிளம்பி போன பாம்பு அந்த காட்டை விட்டு வெளியே போய் வேற காட்டுல தங்கிடுச்சு. ஏன்னா பாம்புக்கு இந்த காட்டுல சரியான அளவு உணவு கிடைக்கல. அதனால அந்த பாம்பு அந்த காட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. பாம்பு போன கொஞ்ச நேரத்திலேயே வயிறு நிறைய சாப்பாடுகளை சாப்பிட்ட மீனு குருவி தன்னோட முட்டையை அடக்காக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்த மீனு குருவிக்கு 2 முட்டை இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அதுக்கு எதுவுமே புரியல. அட கடவுளே, என்ன இது? நான் போகும்போது ஒரு முட்டை இருந்துச்சு, வந்து பார்த்தா 2 முட்டை இருக்கு. இந்த 2 முட்டையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இதுல என்னோட முட்டை எதுன்னு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்றது? வேற ஏதோ குருவி என் வீட்டுல வந்து முட்டைய போட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வேற வழியே இல்லை. நான் 2 முட்டைகளையும் அடக்காத்த ஆகணும் இப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனு குருவி அந்த 2 முட்டையையும் அடக்காக்க ஆரம்பிச்சது. இப்படியே பல நாட்கள் கடந்து போச்சு. மீனு குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 முட்டைகளையும் அடக்காத்துச்சு. ஒரு வழியா முட்டையிலேருந்து குஞ்சுகளும் வெளியில வர நாளும் வந்துடுச்சு. ஒரு முட்டையிலேருந்து பாம்போட குட்டி வெளியே வந்துச்சு. இன்னொரு முட்டையிலேருந்து மீனு குருவியோட குழந்தை வெளியே வந்துச்சு. இதை பார்த்த மீனு குருவி ஒரு பக்கத்துல சந்தோஷமாகவும் ஒரு பக்கத்துல பயமாகவும் உணர்ந்துச்சு. அம்மா அம்மா, நான் முட்டையில இருந்து வெளியே வந்துட்டேன். என்ன, பாம்போட குழந்தையா? அப்படின்னா இத்தனை நாளா நான் ஒரு பாம்போட முட்டையை தான் அடக்காத்திருந்திருக்கேன். என் கணவர் வரத்துக்கு முன்னாடி இந்த பாம்போட அம்மா வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மீனு குருவி சொல்லிட்டு இருக்கும் போதே மீனு குருவியோட கணவர் சோமு வேலையை முடிச்சுட்டு மீனுக்கு பிடிச்ச பழங்களை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.